தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு லவ் நெனச்சா என்ன வேணா பண்ணலாம். ஒரு காதல், அந்த காதல் நெனச்சா எந்த லெவலுக்கு வேணா போகுன்ற அளவுக்கு ஒரு கப்புள் பண்ண விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே மெய்சிலிர்க்க வச்சுச்சு. இந்த சைனாவை சேர்ந்த ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப். இவங்க ஒய்ஃப் வந்து ஒரு பிரெயின் இன்ஜுரி ஆகுது. பிரெயின் இன்ஜுரியால இவங்களால எந்திரிச்சு நடக்க முடியாத சிச்சுவேஷனுக்கு இவங்க தள்ளப்படுறாங்க. பேசவும் முடியாத அளவுக்கு ஆயிடுறாங்க. இந்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இவங்களால வந்து எதுவும் பண்ண முடியாது. நீங்க ஒரு தனி வார்டு வச்சு இவங்கள வந்து கவனிச்சுக்கணும்னு சொல்லிட்டாங்க. பட் அந்த ஹஸ்பண்டால பொறுத்துக்க முடியல. ஏன்னா, நான் 10 வருஷமா வேலை இல்லாம கஷ்டப்படும் போதோ, என்னையும் என் குழந்தையும் பார்த்துக்கினது இவங்க தான். இவங்க எனக்கு கிடைச்ச ஒரு முதல் காதல். இந்த காதலை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, அவங்களோட ஒய்ஃபையே அவங்க எங்கெங்க போறாங்களோ சொல்லிட்டு அவங்க ட்ரக்ல அவங்கள கூடவே கூட்டிட்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 3000 நைட்ஸா அவங்க கூடவே தான் வச்சுட்டு இருக்காங்க. எங்க போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, அவங்க கூட தான் இருந்திருக்காங்க. பட் நான் கூட சரி இந்த ஸ்டோரி என்ன ஆகுனா முடிஞ்சிரும். இவங்க சொல்லும் போது ஒரு வேலை சரி ஓகே இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய ஒரு இதுவாக தான் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஒரு டைம் மேலே அவங்களால வந்து எந்திரிச்சு பேச முடிஞ்சிச்சு. மேலே எழுந்து நடக்க ஆரம்பிச்சாங்க, நல்ல பேச ஆரம்பிச்சாங்க. அத்தனை வருஷம் அப்புறம் அவங்க பேசக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தை அவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் இல்லைனா நான் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும் போது அங்க இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி மெய்சிலிர்ந்து போயிடுச்சு. என்னன்னா அதுல நம்ம எத்தனையோ கடவுளை வந்து வேண்டுறோம், எத்தனையோ கடவுள் நமக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த கடவுளுக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த லவ்வா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கு. ஜஸ்ட் சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். தேங்க்யூ ஸோ மச்.